துலாம் ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். பொதுவாக துலாம் ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்கள்ல, தொண்டையில் முழுங்கினாலும் தொடை சதையை கூட அறுத்து கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட போய் அதிகாரம் பண்ணி கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு பைசாவுக்கு வேலைக்கு ஆகாது. அதான் நயந்தவர்களுக்கு நாடு. நயந்து கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டை ஆளும் அந்த அரசனாக இருந்தால் கூட அந்த நாட்டையே கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் அதிகாரம் பண்ணி உங்களோட ஒசந்து கை இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓடு கூட கிடைக்காதும்பாங்க. ஓடுன்னா அந்த இடத்துல திருவோடு. இது வந்து துலாம் ராசியோட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடைப்பிடிப்பாங்க. கூடுமான வரைக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க. அதில் வந்து அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சாதாரண சொல்லுவாங்கள்ல, ஒரு பேப்பரை கட்டிங் பண்ணால் கூட பிசுறு இல்லாமல் கட்டிங் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்றுத்தில் எதிர்பார்ப்பாங்க. இதுதான் வந்து துலாம் ராசியோட கேரக்டர். இந்த துலாம் ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, துலாம் ராசிக்கு உரிய கிரகமான சுக்கிரனே ராசியில் இருந்தே நடத்துறதுனால குடும்பமானவரையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு தான் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு தொடங்குது. போன மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பாதகாதிபதி ராசியிலே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது சுக்கிரன் வந்து அதே இடத்துலேருந்து தொடங்குறதுனால, அதாவது தன் வீட்டிலேயே தான் வந்து வலிமையோட நிலையில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஏதோ இழந்த பலம்லாம் போயிட்டு ஒரு புதிய உற்சாகம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சில உற்சாக பானங்கள் குடிக்கும்போது வந்து மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் பிறக்கும். அப்படி ஒரு தெம்பு, புதிய தெம்போட டானிக் சாப்பிட்ட மாதிரி, பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு புதிய தெம்போட வந்து இந்த மாதம் வந்து அவர்களுக்கு தொடங்கும். இதே சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கும் அதிபதிங்கிறதுனால இது இப்படியே போகுமா இல்லை பாதியிலே நின்றுடுமா? இது வந்து சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் நோயால் பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள நினச்சி நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படிலாம் பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பாதிப்புகள்லாம் பெரிய அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்துலேயே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியன், புதன் இது மூணுமே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல உட்காருது. இதில் வந்து சூரியன் வந்து துலாம் ராசிக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அல்ல. செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இது 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம், இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம். 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறுவதனால பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக சில வருவாய்கள் வந்து கேட்கும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய ஏதாவது இந்த அரியர் தொகைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட பேரண்ட்ஸ் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்களும் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் அந்த நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அது 2ஆம் இடமான வந்து குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, 2 நெருப்பு கிரகம். 10ஆயிரத்துக்கு கூட புதனும் போயிருக்கே, இது வந்து எந்த அளவுக்கு நல்ல நிலையை கொடுக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல பலன் இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதுக்கும் அடுத்தது பார்க்கும்போது இந்த சூரியனும் செவ்வாயும் நெருக்கமான பாகையில் இல்லை. ஒரு 3ஆவது வாரம் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு போயிடும். அப்போ போகும்போது அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இந்த செவ்வாயை ஒரு பார்வை செய்யும். இங்கே இருக்கிற செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையை சனியையும் பார்க்கும். எல்லாத்தையும் மீறி குருவும் கூட பார்வையும் செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது வந்து ஓரளவு மைனஸாக இருந்தால் கூட இந்த 3 விதமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு வருவாயும் கிடைக்குங்கிறதையும் நம்ம யோசித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலம் உள்ளதாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது 5ஆம் இடத்து ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நமக்கு தொடர்ச்சியாக சில கவலைகளை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். இதை எப்படி எடுக்கணும்னா, திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். அதாவது நம்ம இந்த இடத்துலேருந்து இது கிடைக்குமா, அந்த இடத்துலேருந்து அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போட்டியிலையும் பார்த்திங்கன்னா முதல் பரிசு தங்க பதக்கம், 2ஆவது பரிசு வெள்ளி பதக்கம், 3ஆவது வெங்கல பதக்கம், அதுக்கப்புறம் ஏதாவது ஆறுதல் பரிசுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிறோம், குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ஆறுதல் பரிசாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஆறுதல் பரிசு கூட கிடைக்காது. ஏற்கனவே ஆறுதல் பரிசு கூட கிடைக்கல, இப்போ என்ன பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தங்கப்பதமே கிடைச்சிரும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சது எல்லாம் தலைகீழாக நடக்கும்பாங்கள்ல. இதுதான் 5ஆம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்களை கொடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துரும். ஜென்ரலாக நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். 5ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பொருளாதார பலம் கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். இந்த மாதிரி வருவாய் அதிகமாக கிடைச்சதுன்னா பெற்றவர்கள் வந்து தங்களோட பிள்ளைகள் வந்து என்னடா சரியாக படிக்க மாட்டுது அப்படிங்கிற ஒரு கவலை லேசாக இருக்கும்.
அதே சமயத்தில் பிள்ளைகள் நல்லா படிச்சதுன்னா, ஏன்னா பிள்ளை தானே செல்வம், பிள்ளை செல்வங்கள்னு சொல்கிறோம்ல, மழலை செல்வங்கள்னு சொல்கிறோம்ல, பிள்ளைகள் நல்லா படிச்சதுன்னா அதுங்களுக்கு வந்து நம்மளால் போதுமான அளவுக்கு செய்ய முடியலையே, பொருளாதார வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொடுக்கும். ராகு என்ன தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸாக எடுத்துக்க முடியாது, அதே போல் பெரிய அளவுக்கு மைனஸாகவும் எடுத்துக்க முடியாது. அடுத்தது 6ஆம் இடத்தில் சனி. 6ஆம் இடத்தில் சனி இருக்குது. 6ஆம் இடத்துக்கு சனி வந்து அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத பல பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு பைசா கூட கிள்ளி கூட கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அது கவலைப்பட வேணாம். ஏன்னா சனி வந்து இது வரைக்கும் அவரால் தனித்து இயங்கவே முடியல. தனித்து இயங்கும்போது தானே ஒருத்தவங்களோட உண்மையான கேரக்டரும் அதோட பலன் பாதிப்பு எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ சனியோட ராகு கொஞ்ச நாள் சேர்ந்துருந்தது, அதுக்கப்புறம் சனியோட சுக்கிரன் சேர்ந்துருந்தது. அதெல்லாம் மீறி 6ஆம் இடத்து சனி வந்து தன்னுடைய முழு வேலையும் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் வக்ரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆகுதனால் 6ஆம் இடத்துக்குரிய சனி என்னென்ன பலனை கொடுக்குமோ கண்டிப்பாக துலாம் ராசிக்கு அந்த 6ஆம் இடத்தோட சனி இனிமேல் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். அது வந்து நல்ல நிலையை கொடுக்கும். ஆனால் அடுத்த மாதமே கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் சில நெருக்கடிகள் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் வந்து தனுசு ராசியில் உட்காந்துட்டு 4ஆம் பார்வையை சனியை பார்க்க போகுது, சனி 10ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்க போகுது. இது கொஞ்சம் 2 பேருக்குள்ளே யுத்தம் நடக்கிறதுனால ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதையும் மீறி செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டம் வரை செவ்வாய்க்கும் சனியும் வந்து ஒன்றே ஒன்று பார்த்து கொண்டதுனால இதை செவ்வாய் சனி யுத்தம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நெருக்கடி நம்ம தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ராசி மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கூட சுப்பிரமணியர் வழிபாடு செய்வதும் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. குரு பார்வை செய்வதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னா கூட ஓரளவு அந்த நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது இந்த குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்குது, மிதுன ராசியில் இருக்குது. ஏற்கனவே கடகராசியிலேருந்து தான் இருக்குது. அதிசாரமாக வந்திருக்கக்கூடிய குரு வந்து திரும்பவும் ரிவர்ஸில் மீண்டும் தன்னோட பழைய இடத்துக்கு போயிடுறதுனால 9ஆம் இடத்துல இருக்க குரு உடனே பலன் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசியை பார்க்குறதுனாலையும் ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பலனை கொடுப்பாருங்கிறது உறுதி. அதே சமயம் வக்ர நிலையில் இருக்கும்போது அவரால் பெரிய அளவுக்கு அதை கொடுக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கலாம். அதே சமயத்தில் வக்ர நிவர்த்தியான சனியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கும். இது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த இடையூறுகளை கட்டுப்படுத்தும். தொழில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவர்களாக இருந்தால் அதில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அது கடைசியாக பார்க்கும்போது 11ஆம் இடத்துல கேது இருக்குது. பொதுவாக கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறத நமக்கு பார்த்திங்கன்னா முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை, அது எப்படியாவது உணர்த்தும். அதனால் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளே தன்னால் நம்மளை தேடி வருவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இது பாதகஸ்தானம்ங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கேது வந்து ஒரு நல்ல நிலைகளை உயர்த்தாது. பின்னால் ஏதாவது ஒரு சில துன்பங்கள் கஷ்டங்கள் வரப்போகிறத மட்டும் முன்கூட்டியே உணர்த்துங்கிறதுனால அந்த பயத்தை கட்டுப்படுத்தி கொள்வதற்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கத்தாழை அல்லது ஆகாச கருடன் கிழங்குகளை வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் கார்த்திகை மாதம்ங்கிறது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேருந்து இந்த மாதத்தை தொடங்குவதனால நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது சனியோட வக்ர நிவர்த்தியும் அதோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் மார்கழி மாதம் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் நெருக்கடிகள்லாம் மீண்டு உங்களோட இயல்பான வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு இது நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது. கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் நன்றாக நடப்பதற்கும் கெடு பலன்களை தவிர்ப்பதற்காகவும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.